பொதுவாகவே நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோக்கு நிறைய ஸ்டோரிஸ்லாம் வருங்க. கோஸ்ட் ஸ்டோரிஸும் வரும். அதே நேரத்தில் இந்த செய்வனை வச்சுட்டாங்க, ஏவல் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரிஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த கோஸ்ட்டை பார்த்தவங்களாம், ஆனால் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு பேய் நின்றுச்சு, ரீசெண்டாக கூட ஒரு 5 வீடியோ போட்டிருப்போம். அந்த 5 வீடியோலையுமே வீடியோ ஆதாரத்தோட ஒரு கோஸ்ட்டை பற்றி பேசியிருப்போங்க. அதாவது அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி நம்ம பேசியிருப்போம். செய்வினையை பற்றியோ ஏவலை பற்றி என்கிட்ட ஸ்டோரி சொல்கிறவங்க எந்த ஒரு வீடியோ ஆதாரமும் ஃபோட்டோ ஆதாரமும் இது வரைக்கும் தந்ததில்லைங்க. ஆனால் ஃபார் த ஃபஸ்ட் டைமாக செய்வினை கோளாறு, அதாவது இந்த செய்வனை வீட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க, அதை தோண்டி எடுக்கும்போது நான் வீடியோவே எடுத்துருக்கிறேண்ணே, இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வீடியோவோட ஒரு பொண்ணு அவங்களோட வாழ்க்கையில் அவங்க குடும்பத்துக்கு நடந்த ஒரு செய்வினையை பற்றின ஒரு ஸ்டோரியை எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரி ரொம்பவே ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் ஒரு மாதிரி டிவோஷனலாகவும் இருந்துச்சுங்க. இந்த ஸ்டோரியை நான் ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு குடும்பத்தில் இப்படி எல்லாமாடா இருப்பாங்க, ஒருத்தவங்களோட வளர்ச்சி பிடிக்காமல் இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுவாங்களா, இதை எப்படி அவங்க பண்ணியிருப்பாங்க, அதுக்கான டைம் எப்படி அவங்களுக்கு கிடச்சின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் இருக்குதுங்க. இந்த ஸ்டோரியை நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நீங்களும் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் விஜிங்க. விஜிங்கிற பொண்ணு அவங்களோட சொந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரூரல் வில்லேஜுங்க. திண்டுக்கல்லுக்கும் திருச்சிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் விஜி. விஜியோட வீட்டில் அப்பா அம்மா, விஜியோட தாத்தா பாட்டி, அதாவது விஜியோட அப்பாவோட அப்பா அம்மா, இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலியாங்க. விஜியோட அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பொண்ணுங்க. அதாவது விஜய்க்கு மொத்தம் 3 அத்தைங்க. அவங்க எல்லாருக்குமே கல்யாணமாகி இவங்களோட ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவில் தான், அதே கிராமத்தில் பக்கத்து ஏரியாவில் தான் அவங்கவுங்க குடும்பத்தோடு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அத்தைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணாங்க, 2வது அத்தைக்கு ஒரு பையன் மட்டும்தான், 3வது அத்தைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணாங்க. இவங்க 3 பேருமே, அதாவது இவங்க அத்தைங்க 3 பேருமே இவங்களோட அந்தளவுக்கு டச்சில் இருக்க மாட்டாங்களாம். பொதுவாகவே இந்த அண்ணனுங்கெல்லாம் ரொம்ப பாவங்க. வீட்டில் இருக்கிற அண்ணனுங்கெல்லாம் அவங்க தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட வாழ்க்கையை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. அதே மாதிரி தான் விஜயோட அப்பாவும் அவங்களோட தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா தான் விஜயோட அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறமா அண்ணன் தனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாருங்கிறதுக்காக அப்படி பண்ணாங்களா, இல்லை கொஞ்சம் அவையில் அவரோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தாங்களான்னு தெரில. அந்த அளவுக்கு பேசிக்க மாட்டாங்களாங்க. கல்யாணத்தப்போ கூட ரொம்பவே ஒட்டி அண்ணின்னு சொல்லிட்டு இருந்த அந்த 3 பொண்ணுங்களுமே, அதாவது இவங்க 3 அத்தைங்களுமே கல்யாணத்துக்கு அப்புறமா, குறிப்பாக விஜி பிறந்ததுக்கப்புறமா இவங்க சைடே வர்றது கிடையாது. இப்போது விஜயோட தாத்தா பாட்டி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுமே இந்த ஊரை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனால் அவங்களுக்கு இந்த கிராமத்தில் மொத்தம் 5 வீடு இருக்குதாங்க. அதாவது பூர்வீக சொத்தும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க சேர்த்து வச்ச ஒரு சொத்துனா ஒரு 5 வீடு. அந்த 5 வீட்டிலேருந்து வர ரெண்டில் அவங்களோட தாத்தா பாட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு பக்கத்து ஊரில் இருக்கிறாங்களாம். இவங்க இருக்கிற கிராமத்துக்கு ஒரு 2 ஊர் தள்ளி அவங்க தாத்தா பாட்டியோட ஊராங்க. எப்பயுமே விஜிக்கு இந்த லீவ் எதுனா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட தாத்தா பாட்டி ஊருக்கு போகிறது வழக்கமாக இருந்திருக்குது. அவங்களோட தாத்தா பாட்டி இங்கே இருக்கிற இந்த சொந்த வீடுங்களுக்கெல்லாம் ரெண்டலுக்கு விட்டுருக்குறாங்க இல்லையா, அந்த வீட்டோட வாடகையெல்லாம் வாங்க வரும்போது தன்னோட பொண்ணுங்க வீட்டுக்கு போக மாட்டாங்களாம், விஜயோட அப்பா வீட்டுக்கு தான் வருவாங்களாம். அதுக்கு காரணம் விஜி. ஏன்னா விஜயோட அப்பா தான் குடும்பத்தில் பையன். பொதுவாகவே ஒரு வீட்டில் பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே பொண்ணுங்களாக இருக்கிறாங்கன்னா அந்த பையனுக்கு பிறக்கிறது ஆணோ பொண்ணோ, ஒரு ஆண் பிறந்தா கூட அதுதான் குடும்ப வாரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அதுவும் பெண் குழந்தைங்கிறனால ரொம்பவே பாசம் காட்டுறாங்க. இவங்களை பார்க்காம அவங்களால இருக்கவே முடியாதாங்க. வசூல் பண்ண வர நேரத்தில் ஒரு 10 நாள் விஜயோட வீட்டில் தான் இருப்பாங்களாம். இப்படியே விஜய் அவங்களோட குடும்பம் ரொம்பவே சந்தோஷமாக, அவங்க அத்தைங்க என்ன தான் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கொஞ்சம் ஒதுங்கி இவங்க எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக தாங்க இருந்திருக்கிறாங்க. விஜயோட குலதெய்வம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது விஜயோட தாத்தாவோட குலதெய்வம் ஒண்டிக்கருப்பசாமியாங்க. அந்த கோவிலுக்கு இவங்க தான் தலைமை பூசாரி மாதிரியாம். அதாவது வம்சாவளியாக அந்த கோவிலுக்கு இவங்க தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க தான் தலைமை பூசாரியாம். விஜயோட பாட்டியோட குலதெய்வம் வீரமதியாங்க. இப்போது இவங்களோட குலதெய்வம் கோயிலில் எதனா ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இந்த 2 குலதெய்வம் கோயிலுக்குமே இவங்க தான் கொஞ்சம் தலைமை தாங்கி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம். அப்படி இருக்கும் பட்சத்தில் 2022 மார்ச் மாதம் அவங்களோட குலதெய்வமான ஒண்டிக்கருப்பசாமி கோயிலில் ஒரு
திருவிழா வருதுங்க. இந்த திருவிழாக்கு இவங்க தான் எல்லாமே தலைமையை ஏற்று பண்ணுவாங்களாம். அப்படி அங்கே பண்ணும்போது அந்த திருவிழாவில் பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பாட்டிக்கு, விஜயோட பாட்டிக்கு சாமி வருமாங்க. ஒண்டிக்கருப்பசாமி அவங்களோட பாட்டியோட உடம்புக்குள்ளே இறங்கி அதாவது அருள் வந்து அவங்க அருள் வாக்குலாம் சொல்லுவாங்களாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே பழிக்குமா. அந்த ஊரை சேர்ந்தவங்க யாராச்சும் ஒருத்தவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களோட பாட்டி சொன்னால் எல்லாமே நடக்குமாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கும் எல்லாருமே அவங்க பாட்டியை பார்த்து அதாவது பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அருள் வரும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஆனால் அன்னைக்கு விஜயோட பாட்டிக்கு அருள் வரவே இல்லை. அதுக்கு மாறா விஜய்க்கு ஒரு மாதிரி கை கால்லாம் தூக்க முடியாமல் பேரலைஸ் ஆகி ஒரே இடத்த வச்ச கண் எடுக்காமல் பார்த்துக்கிட்டு கண்ணுலாம் கலங்கி போய் இவங்களை அறியாமலே அதாவது இவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க விஜய். ஆனால் அவங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தண்ணி அதாவது கண்ணீராக வந்துருக்குதுங்க. இதை பார்த்துட்டு விஜயோட அப்பா அம்மா எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க எதுவுமே பேசாமல் அந்த ஒண்டிக்கருப்பசாமி இருக்கிறார் இல்லையா, அவரை பார்த்த மாதிரியே இந்த தெய்வத்தை பார்த்த மாதிரியே உட்காந்துக்கிட்டு கையும் அசைக்கல காலம் அசைக்கல, இவங்களை ஆட்டவே முடியலையா, ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருந்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே பயம் வந்திருக்குது. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது விஜய் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. 6 மாதமாக பீரியட்ஸ் வரவே இல்லை. ஒருவேளை இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சு போல, அதனால தான் இவ இப்படி உட்காந்துருக்குறா பித்து பிடிச்சி போய். இவ்வளோ நேரம் எல்லாரும் கூப்பிட்டு திரும்பலைன்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு. அவங்க குடும்பமே அப்படித்தானே, எப்போயாச்சும் ஒரு தடவை யாருக்காச்சும் பேய் பிடிச்சிடும். ஒன்று அவங்க அம்மாவுக்கு பிடிக்கும், இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜயோட அத்தைங்க இந்த 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே புரணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. புரணி கூட பேசலைங்க, முன்னாடியே பேசுகிறாங்களாம் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க அப்பாவால் எதுவுமே பேச முடியல, இருந்தாலும் அரட்டுறாரு. அமைதியாக இருங்க, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலன்னு சொல்லிட்டு அவருமே அழுக ஆரம்பிக்கும் போது திடீர்னு விஜயோட பாட்டிக்கு அருள் வந்து அதாவது அவங்களோட குலதெய்வமான ஒண்டிக்கருப்பசாமி அவங்களோட பாட்டியோட உடம்புக்குள்ளே இறங்கி அவங்க அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏய், அவளை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் தான் அவளோட உடம்புல இருக்கிறேன். ஒரே நேரத்தில் குலதெய்வம் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 பேரோட உடம்புல வந்துருச்சு அப்படின்னா அது கெட்ட சைனாங்க. ஏதோ ஒன்று நடக்க போகுது, அந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு அறிகுறியாம். இப்போ அவங்க பாட்டி அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் விஜயை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. பாட்டிக்கிட்ட நிறைய பேர் அருள்வாக்கு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் விஜயோட ஃபர்ஸ்ட் அத்தை இருக்கிறாங்க இல்லையா, அவங்க போயிட்டு அருள்வாக்கு கேட்குறாங்க. அவங்களோட பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு சொல்லி கேட்கும்போது வர 25ஆம் தேதி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அடுத்து 25 நாளில் அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிருக்குதுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இதே மாதிரி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அருள்வாக்கு கேட்டுட்டு முடிச்சதுக்கப்புறமா இவங்க ஓங்கி ஒரு அரட்டு விட்டுருக்குறாங்க. யாரு? விஜயோட பாட்டி விஜயை பார்த்து ஓங்கி ஒரு அரட்டு விட்டு திருநீரை கையில் எடுத்து விஜயோட தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்து அவங்களுக்கு திருநீர் பூசி விட்டுருக்குறாங்க. விஜய் அங்கனையே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க. இது எதுவுமே விஜய்க்கு ஞாபகம் கிடையாது. அவங்களால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குதாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க பாட்டி அம்மாவும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அதாவது இவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போனாங்கன்னா பொதுவாகவே ஒரு நாள் நைட்டு முழுக்க அங்கே தங்கிட்டு வரது தான் வழக்கமாக. அதே மாதிரி தான் அன்னைக்கு நைட்டும் எல்லாருமே கோவிலில் ஸ்ப்ரெட் ஆகி குடும்பமாக அதாவது ஒவ்வொருத்தவங்களோட குடும்பமும் தனித்தனியாக படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது விஜய் அவங்களோட அப்பா அம்மா கூட படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி டயர்டு, அது போக பயம் வேறு என்னமோ ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அதனாலேயே வேகமாகவே படுத்து தூங்கிட்டாங்களாம். 12-12:30 மணி இருக்குமாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க பாட்டி அவங்களுக்கு முன்னாடி பேய் மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டு எந்திரி அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்குறாங்க. ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி படப்படன்னு வந்து பயந்து எந்திரிச்சு, என்னாச்சு பாட்டி, ஏன் இப்படி நிற்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, அப்பா அம்மாவை எழுப்பாத, எல்லாரும் தூங்கட்டும், வா என் கூட வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. விஜய்க்கு ஒரு பயம். ஆல்ரெடி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அவங்கள அறியாமலே அவங்க என்னமோ மாதிரி ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கு சாமி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொன்னதுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனால் விஜய்க்கு நல்லாவே தெரியும் அவங்களோட உடம்புல சாமி வரலை, வேறு ஏதோ சம்திங் ராங் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இப்போது அவங்க முன்னாடி நிற்கிறது அவங்க பாட்டியா இல்லையாங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் எந்திரிச்சு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பாட்டியோட நெத்தியில் எப்பயுமே ஒரு குங்குமமும் திருநீரும் வச்சுருப்பாங்களாம். போக அவங்களோட கையிலையும் திருநீராக இருந்திருக்குது. இதை பார்த்துட்டு பேயால் கண்டிப்பாக திருநீர் குங்குமத்தை தொட முடியாதுங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்பி எந்திரிச்சு அவங்க பாட்டி கூட போகிறாங்க. சாமியோட கருவறைக்குள்ளே கூட்டு போகிறாங்க. அதாவது சாமி இருக்கிற கருவறைக்கு வெளியே ஒரு வராண்டா மாதிரி இருக்குமாங்க, அங்கே தான் பூஜையெல்லாம் பண்ணுவாங்களாம். அங்கே கூட்டு போய் பார்த்தா இவங்க நடந்து போகும்போது எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா விஜயோட மூத்த அத்தையும் 3வது அத்தையும் ஒரு மாதிரி குளிர் ஜுரம் வந்து நடுங்கிக்கிட்டு கிடக்குறாங்களாம். அந்த சாமி அறைக்குள்ளே சாமி இருக்கிற அந்த பூஜை அறைக்கு சுற்றி சாமி இருக்கிற கருவறைக்கு சுற்றி இருக்கிற இடங்களில் ரைட் சைடில் படுத்துக்க வச்சுருக்கிறாங்களாம் ஒரு பாயில். ரொம்ப முடியாமல் ஒரு மாதிரி வாயெலாம் உதறிக்கிட்டு இருக்குதாங்க.
பாட்டி உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் பாட்டி, ஏன் பாட்டி அப்பாவையும் அம்மாவையும் எழுப்ப வேணான்னு சொன்னேன். இல்லைம்மா இது அதனால் வந்ததில்லை, நான் சொல்கிறத மட்டும் செய், நீ இந்த திருநீரை எடுத்து அவங்க 2 பேருக்கும் பூசி விடுன்ருக்குறாங்க. திருநீரை எடுத்து 2 பேருக்கும் பூசி விட்டதுக்கப்புறமா அவங்க அத்தைங்க 2 பேருமே மன்னிச்சிருமா, எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்பி பார்க்காம நேராக போயிட்டு நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போய் படுத்து தூங்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயும் கோவிலுக்குள்ளேருந்து வெளியே வந்து நேராக போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட படுக்க போகும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு பக்கத்துலேயே தான் அவங்க பாட்டியும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, அப்போ இப்போ நம்மளை கூட்டு போனது யாரு, அங்கே இருக்கிற அத்தைங்க 2 பேர் யாரு, இப்பயே போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு தோணுது. ஆனால் ஒரு பயம், வேணாம் பேசாமல் படுத்துருவோன்னு சொல்லிட்டு எப்படிங்க இருக்கும். பேசாமல் அவங்க அப்பா அம்மாவுக்கு நடுவில் போய் படுத்துக்கிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதும் காலையில் வெள்ளனையே நட திறந்துருவாங்களாம். அதனால் அதுக்கு முன்னாடியே ஒரு மணி ஓசை கேட்குமாங்க, லைக் ஒரு கோயிலில் இருக்கிற பெல்லை அடிப்பாங்களாம். இந்த சத்தம் கேட்டு எந்திரிச்சு குலதெய்வம் கோயிலுக்குள்ளேயே ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே பின்னாடி பேக் சைடில் கட்டி வச்சுருப்பாங்களாம். எல்லாருமே போயிட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது, அதை குளிச்சுட்டு வரும்போது இவங்களோட அத்தைங்க 2 பேரும் குளிச்சுட்டு வெளியே நின்று தோட்டிகிட்டு இருக்கிறாங்க. விஜய் கேட்குறாங்க, நைட்டு ஒரு மாதிரி குளிர் ஜுரம் வந்து படுத்திருந்தீங்க, இப்போ என்ன போய் குளிச்சுட்டு வரீங்க, என்னாச்சு? அவங்க 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா தாயை ஆளை விடு, உன்னை வந்துட்டு நான் சாமி இல்லை, உனக்கு பேய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அது சொன்னதுனாலயா என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஒரு மாதிரி குளிர் ஜுரம் வந்து எங்களுக்கும் நாங்கள் எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ஒரு மாதிரி மதிக்கெட்ட ஒரு நிலமையில இருந்தோம். அப்போ அம்மா தான் வந்தாங்க, அதாவது விஜயோட பாட்டியை சொல்கிறாங்க, அவங்க தான் வந்தாங்க, எங்களுக்கு வந்து எங்களோட தப்பை வந்து புரிய வச்சாங்க. அதாவது புரிய வச்சாங்கிறத தாண்டிலாம் அவங்க சொல்கிறத அந்த நேரத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். ரொம்ப குளிர் ஜுரம் வந்து உடம்பு முடியாமல் சாக போகிற நிலமையில ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க அவங்க அத்தைங்க 2 பேரும். அப்போ தான் அந்த பாட்டி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ நான் போயிட்டு விஜயை கூப்பிட்டு வருவேன், அவள் அவங்க 2 பேருக்கும் திருநீர் பூசி விடுவா, இதுக்கப்புறம் அவளை வந்து நீங்கள் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்குது. இப்போ அவங்க அத்தைங்க 2 பேருக்குமே நைட்டு வந்தது அவங்க அம்மாங்கிற மாதிரி தான் ஞாபகம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் வந்தது யார்? இப்போ விஜய்க்குமே அதே கன்ஃபியூஷன் தாங்க வருது, வந்தது யாருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நைட்டு நடந்ததை விஜயோட பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, வந்தது நான் கிடையாது, கருப்பன், ஒண்டி கருப்பன் தான் வந்து அவங்களுக்கு விளையாட்டு காட்டியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியலையாங்க. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி உள்ளே போயிருக்கிறாங்க, அவங்க பாட்டி தான் கூட்டு போயிருக்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தா அவங்க பாட்டி உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு 2 பேர் தள்ளியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? விஜய் இதை போய் அவங்க அத்தை கிட்ட சொல்லலாம், அந்த 2 அத்தைங்க கிட்டையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கிட்ட சொல்லும்போது அவங்க சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்களாங்க. விட்டுருமா, அப்படியே விட்டுரு, வேணாம், இதை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறமா 2022 ஏப்ரல் மாதம் இவங்களோட இன்னொரு குலதெய்வம் கோயில் இருக்கு இல்லையா, வீரமதி, அந்த கோவிலுக்கு போயிட்டு திருவிழா நடக்குமாங்க. 7 நாள் நடக்குமா, கெடா வெட்டு திருவிழான்னு சொல்லுவாங்களா, ரொம்ப ஃபேமஸான திருவிழாமா. அந்த திருவிழாவுக்கு போன இடத்துல விஜயோட அத்தை பையனும் விஜயும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருது. இந்த விஷயம் இவங்க வீட்டில் யாருக்குமே தெரியாதாங்க. விஜயோட அப்பா அம்மாக்கோ இல்லை அந்த பையனோட அப்பா அம்மாக்கோ தெரியவே தெரியாதான். இவங்க 2 பேரும் லவ் பண்ணுற விஷயம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெரியும், அது இவங்களோட பாட்டி. பாட்டிக்கிட்ட போய் சொல்லும்போது, நீ யார்கிட்டையும் சொல்லாத, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அத்தை பையன் தானே, அதுவும் உறவு தானே, யார் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அவங்க தான் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. 2 பேருமே நல்லா தாங்க பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. 2 பேருமே அவங்களோட குலதெய்வம் கோயிலான வீரமதி கோயிலுக்கு தான் வந்து சாமி கும்பிட்றது, வெளியே சுற்றுறது, அவங்க பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இப்படியே நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஒரு நாள் அந்த பையன் விஜய்கிட்ட வந்து, இது சரிப்பட்டு வராது, நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், வீட்டில் பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிட்டானாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு இதால் ஏற்றுக்க முடியலை. என்னதான் அத்தை பையனாகவே இருந்தாலும் அவங்களோட அத்தைக்கிட்ட நேரில் போய் கேட்கவும் முடியாது இல்லையா. இந்த விஷயத்தை அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லும்போது பாட்டி கூப்பிட்டு அந்த பையனை மிரட்டுறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு தானே இருந்தீங்க, இப்போ என்ன வேணாங்கிற, உங்கள் அம்மா எதனா சொன்னாலா, அதெல்லாம் நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் அந்த பையன் அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி மாறி நின்னானாங்க. இந்த டைம்லலாம் இவங்க இந்த வீரமதி அம்மன் கோயிலில் தான் விஜய் வந்து உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்களாம், எப்படியாச்சும் நீ சேர்த்து வையே, அவனை என்கிட்டருந்து பிரிச்சிடாத. விஜய்க்கு சாமிங்க மேலேனா பெரிய நம்பிக்கை கிடையாதாங்க, ஒரு மாதிரி வேடிக்கையாக இருக்குல்ல. ஆனால் இவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு 2 கோயிலுக்குமே இவங்க வேறு வழி இல்லாமல் தான் போயிருக்கிறாங்க. இதில் கதையில் பாதி தூரத்தில் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இவங்களுக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் வீரமதி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு உட்காந்து அழுகும்போது அவங்களுக்கு கடவுள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. நம்பிக்கைங்கிறத விட ஆறுதலாக இருந்திருக்குதுங்க அந்த டைமில் அவங்க அத்தை பையன் விட்டுட்டு போனதுக்கப்புறமா. ஏன்னா அவங்க அத்தை பையனுக்கு அவங்க அத்தை வேற ஒரு ரிச்சான ஒரு கேர்ள், அதாவது ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம். அப்படியே ஒரு வருஷம் போகுதுங்க. 23/3/2023 இந்த விஜய் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட வீட்டில் நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க.
எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. விஜியோட வீட்டில் விஜி, அப்பா, அம்மா இவங்க 3 பேர் தான். விஜியும் விஜியோட அம்மாவும் ஒரு ரூமில் படுத்திருப்பாங்களாம். அவங்களோட அப்பா ஹாலில் படுத்திருப்பாராங்க. வெளியே இன்னொரு ரூமும் இருக்குது. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு ஹால், ஒரு கிச்சன், லெஃப்ட் சைடில் ஒரு ரூம், ரைட் சைடில் ஒரு ரூம், ஆப்போசிட்டில் வெளியே போகிறதுக்கு கொல்லப்புற கதவு இருக்குமாங்க. இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. நைட்டு ஒரு 12-12:30 மணிக்கு எதனாலும் தெரில திடீர்னு ஒரு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க விஜி. அவங்களோட ரூம் டோர் ஓப்பனில் இருக்குது. எப்பயுமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் தூங்குவாங்களாம் அவங்க அம்மாவும் பொண்ணும். அதாவது தாப்பால் போட மாட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு தான் தூங்கியிருப்பாங்களாம். இப்போ அந்த டோர் ஓப்பனில் இருக்குது. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பெரிய ஷாக்லாம் இல்லை. ஒருவேளை அப்பா வந்துட்டு போயிருப்பார் போலன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்து வைக்கும்போது இவங்களோட ஹாலில் இப்படி ஒரு கொலுசு சத்தம் கேட்குதுங்க. என்னடா அது, ஏதோ ஒரு கொலுசு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு மெதுவாக போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பயம். டைம் பார்க்குறாங்க. அவங்க ரூம்லேயே ஒரு வால் கிளாக் இருக்குமா. டைம் கரெக்டாக 12:15 12:30 மணி ஆக போகுது. இந்நேரத்தில் வெளியே யாரும் கொலுசு போட்டு நடப்பா? அம்மா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே அப்பா தான் இருக்கிறாரு. மெதுவாக வெளியே போய் எட்டி பார்த்துருக்குறாங்க. எட்டி பார்த்தா அவங்க அப்பாவை தாண்டி, அதாவது அவங்க அப்பா சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, அவங்க அப்பாவை தாண்டி அந்த கார்னர்லேருந்து இவங்களோட மெயின் ரூட்டு வரைக்கும், அதாவது இவங்களோட மெயின் டோர் வரைக்கும் சிகப்பு கலரில் ஒரு சேலையை கட்டிக்கிட்டு முடி நிறையா வச்சுக்கிட்டு முகமே அடையாளம் தெரியலையாங்க, யாருன்னே தெரியலையா, யாரோ ஒருத்தரை கையில் பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு போதான், வெளியே இழுத்துக்கிட்டு போதான். இழுத்துக்கிட்டு போகும்போது இந்த பொண்ணுக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி மிரண்டு போய் நிற்கிறாங்க. அந்த உருவமும் விஜயை பார்க்குதாங்க. நல்லாவே தெரியுதான் விஜய்க்கு அந்த உருவம் இவங்களை பார்க்குறது. ஆனால் எதுவுமே பண்ண முடியாமல் கண்ணுலாம் ஒரு மாதிரி கலங்கி போய் மறுபடியும் தண்ணியாக ஊற்ற ஆரம்பிச்சிருக்குது. லைக் அந்த கோவிலில் வச்சு விஜய்க்கு கண்ணுலாம் கலங்கி ஒரு மாதிரி கண்ணீராக வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நின்றுருக்குறாங்க அழுதுகிட்டே. இப்போது பின்னாடி அந்த உருவம் ஒருத்தரை கூட்டு போகிறாங்க இல்லையா, அந்த உருவம் வெள்ளை கலரில் ஒரு உருவம் மாதிரி இருக்குதாங்க. யாருங்கிறது சரியாகவே தெரியலை. ஒரு மாதிரி லைட்டாக நடக்க முடியாமல் கூணு விழுந்து இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இழுத்துக்கிட்டு போதான். அந்த பின்னாடி வர உருவம் இவங்களோட பேரை சொல்லி, நீ நிற்காத, நீ உள்ளே போயிரு, நீ எப்படியாவது தப்பிச்சிருவ, ஒண்டி கருப்பசாமி உன் கூட தான் இருக்கிறாரு, கவலைப்படாத, உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, எப்படியாச்சும் உன்னை நீ காப்பாற்றிக்கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் கடைசியாக இவங்களோட காதில் கேட்டிருக்குது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. அது வரைக்கும் தான் இவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. காலையில் யாரோ ஒருத்தவங்க இவங்களை போட்டு குலுக்கியிருக்கிறாங்க. டக்குன்னு அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க விஜி. பார்த்தா விஜியோட அம்மா. அவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே இவங்களை எழுப்புறாங்க. என்னாச்சுமா, என்ன எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜயால் இன்னுமே அந்த கனவுலேருந்து வெளியே வர முடியலை. இப்போ எந்திரிச்ச உடனேயுமே அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா அவங்க அம்மாவும் அழுதுகிட்டு நிற்கிறாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் விஜி நார்மல் ஸ்டேஜுக்கே வந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது, பாட்டி இறந்துட்டாங்கடி, ஃபோன் வந்துச்சு ஊர்லேருந்து, விடிய காலையில் 5:30 மணிக்கு பாட்டி இறந்துட்டாங்கடி, இப்போ தான் நியூஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ டைம் 7 மணி விஜயை எழுப்பும்போது. அவங்களோட கனவில் வந்த டைம் 12லேருந்து 12:30 மணிக்குள்ளே. ஆக்சுவலாக அவங்க பாட்டிக்கு என்ன ஆயிருக்குன்னா, விடிய காலையில் 4 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே எந்திரிச்சிருவாங்களாம். ஊர் சைடு உங்களுக்கே தெரியும், கிராமத்தில் வேகமாகவே எந்திரிச்சிருவாங்க. அதுலேயும் வயசானவங்க சொல்லவே வேணாம், வேகமாகவே எந்திரிச்சு வாசல்லாம் தொளிச்சு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் உட்காருவாங்க. அப்படி தான் அவங்க பாட்டி எந்திரிச்சிட்டு அவங்க தாத்தாவையும் எழுப்பி விட்டுட்டு அவருக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அவர் கிட்டக்க வந்து உட்காந்துட்டு, என்றைக்குமே இல்லாத மாதிரி இன்றைக்கி அவர் நெஞ்சில் சாஞ்சி கொஞ்ச நேரம் நெஞ்சில் சாஞ்சி படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 2 நிமிஷம் கழித்து அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சாங்க. விஜயோட கனவுல வந்தது விஜயோட பாட்டி தானா? அவங்க தான் இவங்களுக்கு ஏதோ ஒரு அலர்ட் பண்ணுறாங்களா, ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுங்கிறது மட்டும் விஜய்க்கு நல்லா தெரியுதுங்க. அது போக விஜய்க்கு அடுத்தடுத்து அடிமேல் அடி விழுந்துக்கிட்டே தாங்க இருந்திருக்குது. அப்பப்போ வெளியே போகும்போது கையில் காலெல்லாம் வெட்டி இல்லை எங்கேயாச்சும் இடித்து ரத்த காயம் வாங்கிட்டே இருக்குமா. ஒரு தடவைலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு சைக்கிளில் ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது சின்ன யானை இடிச்சிருக்குமா, ஜஸ்ட்டு மிஸ் ஆங்க. அன்றைக்கே என்ன வேணாலும் நடந்துருக்குமா. அந்த சின்ன யானை ஓட்டுறவர் டக்குன்னு திருப்பி வேற ஒரு பையன் மேலே இடித்து அந்த பையன் கீழே விழுந்து கால் உடஞ்சி அந்த பையனுக்கு ரொம்ப சிவியராக இருக்குதுங்க. ஒருவேளை அவர் வளைக்காமல் இவருங்க மேலே டேரெக்டாக வந்து இடிச்சிருந்தாருன்னா விஜய் அன்றைக்கே இறந்துருப்பாங்களாம். இப்படி ஏகப்பட்ட அமானுஷயங்கள் இவங்களோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ தான் விஜய்க்கு ஒரு விஷயம் புரிய வருது. அவங்க பாட்டி தான் கனவுல ஆத்மாவாக வந்திருக்கிறாங்க. அவங்கள கூட்டு போன அந்த ரெட் கலர் சாரீ கட்டின உருவம் யார், எப்படியாச்சும் உன்னோட உயிரை காப்பாற்றிக்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி எதனால் சொல்லணும்? எதனால் அன்றைக்கி இவங்களோட குலதெய்வம் இந்த ஒண்டிக்கருப்பு சாமி கோயிலில் வச்சு இவங்க கண்ணு கலங்கி ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்கணும்? அதே மாதிரி இன்றைக்கி நைட்டும் நடக்கணும். என்ன நடக்குது விஜயோட லைஃப்பில்?
இப்போது விஜி அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட அத்தைங்க எல்லாருமே கிளம்பி அவங்களோட பாட்டி ஊருக்கு போகிறாங்க. அவங்களோட பாட்டிக்கு உண்டான இறுதிச் சடங்கு எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க பாட்டி வீட்டிலே தான் 10 நாள் விஜயும் அவங்களோட அம்மாவும் தங்குறாங்க. அவங்க பாட்டியோட வீடு ஊரில் இருக்கிற அந்த சொந்த வீடு மண் வீடு தானாங்க. இங்கே 5 வீட்டுக்கு ஓனர், அவங்களோட வீடு மண் வீடு தானா. முதல்ல விஜயோட தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து கட்டின வீடாங்க அது. அந்த வீடு அவங்களோட ஒரு நினைவு சின்ன மாதிரி. அதனால தான் சொந்த வீடுகள் இருந்துமே அவங்க எதுலேயுமே தங்காமல் அந்த மண் வீட்டிலே இருந்திருக்கிறாங்க. கடைசியாக அந்த உயிர் அந்த மண் வீட்டில் தாங்க போயிருக்குது. விஜயோட பாட்டி இறந்ததை விஜயால் ஏற்றுக்கவே முடியலையாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாட்டினா உயிர், அதே மாதிரி தான் பாட்டிக்கு விஜினா. இப்போ கனவுல வேற இவங்களை வந்து ஒரு மாதிரி அலர்ட் பண்ணிட்டு வேற போயிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு எதுன்னு தெரியாமல் ரொம்பவே வெக்ஸ் ஆகிருக்கிறாங்க. அவங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா தான் வீட்டில் பெரிய சண்டையே வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. பாட்டி இறந்ததுக்கப்புறமா இவங்களோட சொத்து, அதாவது பாட்டியோட சொத்து ஒரு வீடை வந்து விற்கிறதுக்கு இவங்க அப்பா ட்ரை பண்ணும்போது இவங்களோட அத்தைங்க யாருமே வந்து ஒத்துழைக்கலையாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு கடுப்புனா, இவங்க பேரில் தான், அதாவது இவங்க அப்பா பேரில் தான் நிறைய சொத்துக்கள்லாம் இருக்குது. அது போக இவருக்கு ஒரே ஒரு பிள்ளை விஜி, இவளுக்கு மட்டும் எல்லா சொத்தையும் அவங்க அப்பா எழுதி வச்சுட்டு இவளோட வாழ்க்கை மட்டும் சந்தோஷமாக இருக்குது. அது போக பணக்கார வீட்டு பையன் ஒருத்தனை பார்த்து இவங்க அப்பா வேற இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேசியிருக்கிறாங்க. இதை அவங்களால ஏற்றுக்க முடியலை. வாண்டடாக வந்து அந்த பையனை வச்சு நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. பணக்கார, அதாவது வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு, இந்த பொண்ணுக்கு சொத்து இருக்குது, இந்த பொண்ணை வளைச்சி போட்டால் இந்த சொத்து நமக்குன்னு சொல்லிட்டு தான் சொந்தத்தில் இருக்கிற அத்தை பையனை இவங்கள வந்து லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கிறாரா. அத்தைங்களுக்கு இவங்க மேலே இருக்கிற கடுப்பை எப்படி காட்டன்னு தெரியாமல் அந்த சொத்தை விற்க விடாமல் பண்ணுறது, இவங்களை எதனா ஒன்று வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறது, இவங்களுக்கு போயிட்டு எதனா செய்வன சூனியம் வைப்பாங்களாங்கலாம் தெரியலங்க. இவங்க என்றைக்கு அந்த சொத்தை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அத்தைங்க 2 பேர் சண்டை போட ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து இவங்க வீட்டில் எல்லாமே நெகட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒவ்வொருத்தருக்குமே காலில் அடிப்படுறது, கையில் அடிப்படுறது, வீட்டுக்குள்ளே எதனா ஒரு ரத்த காயம் வந்துக்கிட்டே இருக்குமாங்க. அது போக இவங்களோட பாட்டி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இந்த பொண்ணுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் போகிறது. இவங்க தாத்தாவோட தம்பி ஒருத்தர் இருப்பாராங்க, அவர் கூட இவங்களோட மூத்தத்தையும் லாஸ்ட் அத்தையும் சேர்ந்துக்கிட்டு இவங்களுக்கு எதனா செய்வனை எதனா பண்ணுறாங்கன்னா அவங்களாம் அந்த மாதிரி ஆட்களாம். விஜயோட அப்பாவே விலகிட்டாராங்க. விஜயோட குடும்பத்துலேருந்து யாருமே அவங்களோட அத்தைங்க கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கல. அந்த பசங்க கூட பொண்ணுங்க கூடயுமே பேச மாட்டாங்களாம். இப்படியே ஒரு வருஷம் போகுது. இப்போது 3rd செமஸ்டராங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க விஜி. ஒரு நாள் ஈவினிங் இருக்குமாங்க, காலேஜில் செமஸ்டரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது விஜிக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஒரு உணர்வு இருந்திருக்குது. திரும்பி பார்த்துருக்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. அந்த ரோட்டில் இவங்களும் நிறைய பொண்ணுங்களும் சைக்கிளில் வந்துட்டுருக்குறாங்க. இப்போது விஜிக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது, சைக்கிள் வெயிட்டாக இருக்குது, யாரோ ஒருத்தவங்க பின்னாடி உட்காந்துருக்குறாங்க, நல்லாவே தெரியுது, அவங்களால உணர முடியுது. பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் சைடு கண்ணில் லைட்டாக திரும்பி பார்க்கும்போது அவங்களோட கனவில் வந்த அந்த உருவம் ரெட் கலர் சேலை கட்டி முடியெல்லாம் விரித்து போட்டு முகமெல்லாம் ஒரு மாதிரி கருன்னு எரிஞ்சு போன ஒரு பேப்பர் எப்படி இருக்கும் கருப்பாக, அந்த மாதிரி இருந்திருக்குதுங்க. இதை பார்க்கவே கொடூரமாக இருந்திருக்குது. இவங்களால அதுக்கு ரியாக்ட் பண்ணவும் முடியலை. அவங்க பாட்டி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, உனக்கு கருப்பன் துணை இருப்பான், எதனால அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கருப்பனை மனசில் நினச்சிக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த சைக்கிளை மிதித்து வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவங்களால மிதிக்கவே இல்லையா சைக்கிளை. இப்போ பின்னாடி யாருன்னா ஒருத்தவங்க வெயிட்டாக ஒரு 100-150 கிலோவில் உட்காந்துருந்தாங்கன்னா நம்மளால் சைக்கிள் ஓட்ட முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இந்த பொண்ணுக்கு என்ன நிலமைனா எங்கேயும் நிப்பாட்டவும் முடியாது. காட்டுப்பகுதியில் தான் இவங்க போகணும். கிராமத்தில் காட்டுப்பகுதியை தாண்டி தான் இவங்களோட வீட்டுக்கே போகணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ரொம்பவே பயந்து தான் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தலைவலி உயிரே போயிருக்குதுங்க. ஹெவி ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க, டேப்லெட் போட்டு பார்த்துருக்குறாங்க, ரெஸ்ட் எடுத்துருக்குறாங்க, அவங்க அம்மா மடியில் போய் படுத்துருக்குறாங்க, தைலெல்லாம் போட்டு விட்டு அவங்க மசாஜ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எதுவுமே வேலைக்கு ஆகலையாங்க. விஜயால் டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு தலைவலி அதிகமாக இருக்குது. இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஊரில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு கிளினிக் கூப்பிட்டு போயிட்டு அங்கே அட்மிட்டும் பண்ணுறாங்க. நைட்டு அட்மிட் பண்ணுறாங்க. 5 பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றிருக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு. ஏற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபீவரும் கம்மியாக இருக்குது, தலைவலியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. இப்போது விஜி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அப்பா கிட்ட, அப்பா மனசுக்கு ஒரு மாதிரி பாரமாக இருக்குது, இதை சொல்லாமா வேணாமான்னு தெரிலப்பா, நான் ஒரு வேர்ல்டில் இருக்கிறேன், என்னை தயவு செஞ்சு பாட்டியோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா, நான் பாட்டியோட வீட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து அடுத்த நாள் காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணி ஒரு 9-9:30 மணி இருக்குமாங்க. நேராக அவங்க பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு விஜயோட அம்மாவையும் அவங்க அப்பா விட்டுட்டு வேலைக்கு போயிடுறாரு. இப்போ விஜயோட அம்மா அவங்களோட தாத்தா 3 பேர் தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போன உடனேயுமே ஹாலில் இவங்க போய் சும்மா தாங்க உட்காந்துருக்குறாங்க. தலைவலி
உயிரே போச்சாங்க. அதை விட 3 மடங்கு தலைவலி அதிகமாக வந்திருக்குதுங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை, செத்துடலாம் போல இருந்திருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரிப்ஸ் ஏற்றும் போது தலைவலியோ இந்த ஃபீவரோ எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஆனால் இவங்க பாட்டி வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா தலைவலி 3 மடங்கு அதிகமாக இருக்குது. அது போக இவங்க டாலரேட்டே பண்ண முடியாமல் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அழுதுகிட்டே எந்திரிச்சு வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இவங்களால எந்திரிக்க கூட முடியலையாங்க. படுத்த இடத்துல வாமிட்டும் பண்ணிடுறாங்க. வாமிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. அவங்க அப்பாவுக்கு மறுபடியும் ஃபோனை போட்டு கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, உடனே வாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, வெளியே அவங்க பாட்டி வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கருப்பசாமி கோயில் இருக்குமா, அந்த கருப்பண்ணசாமி கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு கயிறு எடுத்துகிட்டு வந்து விஜயோட கையில் கட்டி விட்டுருக்கிறாருங்க. திருநீருமே பூசி விட்டுருக்கிறாரு. என்ன பண்ணாலுமே விஜய்க்கு தலைவலி அடங்கலை. அவங்களுக்கு ஒரு மாதிரி நரக வேதனையாக இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க இருப்பாங்களாம். அவங்க வந்து கிறிஸ்டினாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏதோ சைத்தான் தான் வந்து உங்களோட உடம்புல பூந்துருக்கு போல, இருங்க நான் எடுத்துகிட்டேன்னு சொல்லிட்டு என்னமோ வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து தெளிச்சிருக்கிறாங்க. ஜெபமும் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியுமே சரி ஆகலையாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இவங்க எல்லாருக்குமே பயம் வந்திருக்குது. இப்போ விஜயோட அப்பா கரெக்டாக அவங்களோட வீட்டுக்கு வராரு. இவங்களோட கண்டிஷனை பார்த்துட்டு அவரால் இதுக்கு மேலே இங்கே வச்சிருக்க வேணா, வாங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாங்க. திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு மெயினான ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போயிருக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்குறாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துருக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நார்மலாக தான் இருக்கிறா. ஏன் வந்து நீங்கள் வரும்போதே வந்து எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அழுதுகிட்டே வரணும், ஏமா உனக்கு எதனா பிரச்சனையா, வீட்டில் எதனா பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பொண்ணு எந்த அளவுக்கு நரக வேதனையை அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத. இப்போது இந்த விஜய்க்குமே பயம் அதிகமாகுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைனா எதனால் தலைவலிக்கணும், எதனால் வாமிட் வரணும், எதனால் சூசைட் பண்ணி செத்துடலாம்னு சொல்லிட்டு தாட்லாம் வரணும். விஜயோட சித்தி சித்தப்பா அவங்களோட பையன் இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. இவங்களோட கண்டிஷனை பார்த்துட்டு அவங்க ஒரு ஐடியா கொடுத்துருக்குறாங்க. இந்த இறந்து போன பாட்டி இருக்கிறாங்க இல்லையா, விஜயோட பாட்டி, அவங்களுக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்கிறாங்களாம். அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். அவங்களுக்குமே சாமி வருமா, ரொம்பவே பவர்ஃபுல்லான சாமியாங்க. அதாவது அவங்க சொல்கிற வாக்கு எல்லாமே பழிக்குமா, பேய் ஓட்டுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்ப்பாங்களாம். அவங்க வீட்டுக்கு கூட்டு போகிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வச்சு பாட்டியோட தங்கச்சியோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வேப்பிலையெல்லாம் கீழே போட்டு அதில் விஜயை படுக்க வச்சிருக்கிறாங்க. படுக்க வச்சதுக்கப்புறமா ஃபுல்லாகவே மந்திரிச்சு விட்டுருக்குறாங்க. அவங்க பாட்டிக்கு அருள் வந்து சாமி வந்து என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க, திருநீர்லாம் பூசியிருக்கிறாங்க. ஆனால் எந்த ரிசல்ட்டுமே இல்லையாங்க. இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் தலைவலியும் இருக்குது. இப்போது இன்னுமே சிவியராக இருக்குது. என்னென்னா இந்த பொண்ணால் கை கால்லாம் அசைக்கவே முடியலையாங்க. ஒரு மாதிரி பேரலைஸ் ஆகிருக்குது. கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் கொட்டிக்கிட்டே இருக்குது. கண்ணுலாம் ஒரு மாதிரி ரெட் ஆகுது. இவங்களுக்கு நல்லாவே தெரியுது உடம்புல சுத்தமாக தெம்பு இல்லை. தண்ணி குடித்தா கூட அவளை ஏங்க எச்சு முழுங்கினா கூட வாமிட் வர மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு விஜய் வந்துட்டாங்க. விஜயோட மனசில் அவ்வளவுதான், நம்ம செத்துட்டோம், நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரியே நினச்சிட்டாங்கங்க. இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரதை பார்த்துட்டு விஜயோட அப்பாவுக்கு பயம் வந்து அதே ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் கூட்டு போகிறாருங்க. அங்கே கூட்டு போனதுக்கப்புறமா அவங்களே ஷாக் ஆகிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானங்க இருந்துச்சு இந்த பொண்ணு, சரி சொல்லி வாங்க அட்மிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சிடிசி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துருக்குறாங்க. அது போக 2 நாள் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க விஜயை. இந்த 2 நாளுமே இந்த பொண்ணு ஃபுல்லாகவே வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க இந்த விஷம் மருந்தெல்லாம் குடிச்சிட்டாங்கன்னா அவங்கள கூட்டு போயிட்டு வாமிட் பண்ண வைப்பாங்க இல்லையா, தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குடல் மட்டும்தான் வெளியே வந்து உழுகலையாம். ஃபுல்லாகவே வாமிட்டு. இந்த பொண்ணால் கண்ணு கூட திறக்க முடியாமல், உடம்புல கொஞ்சம் கூட தெம்பு இல்லாமல் செத்துட்டோன்னு நினச்சிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு. 2 நாளில் இந்த பொண்ணுக்கு 25 ட்ரிப்ஸ் பாட்டில் ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் எல்லா ஸ்கேன் எல்லா டெஸ்ட்லேயுமே நார்மல் தாங்க வந்திருக்குது. டாக்டர்ஸ்க்கே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. இது எப்படி சாத்தியமாகும்? எல்லா டெஸ்ட்லேயுமே நார்மல் வந்தாலும் இந்த பொண்ணோட கண்டிஷன் லைவாக ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்கு. கண்ணுங்கன்னெல்லாம் ஒரு மாதிரி உள்ளே போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி எல்லா டெஸ்ட்லேயும் வந்து நார்மல்னு வருதுன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாங்க. இந்த நேரத்தில் இவங்க தாத்தாவாக இருக்கட்டும், இவங்க அப்பாவாக இருக்கட்டும், அம்மா எல்லாருமே வெளியே ஒரு கோயிலுக்கு போயிட்டு திருநீர்லாம் வந்து பூசி விடுறது, கையில் தாயத்தாக கட்டி விட்டுருக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒவ்வொரு தாயத்தும் ஒவ்வொரு திருநீரும் பூச கெட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்துக்கு மேலே ஹீட்டாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. கழுத்துக்கு மேலே மட்டும் எரியுமா, அப்படியே கங்கள்ளி மேலே முகத்தில் போட்ட மாதிரி எரியுமாங்க. அழுது ஊற கூட்டியிருக்கிறாங்க. அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்லே இவங்களோட அலறல் சத்தம் தான் அதிகமாக கேட்டிருக்குது. அலறி இருக்கிறாங்க, எரியுதுன்னு சொல்லிட்டு. கழுத்துக்கு கீழே நார்மலாக தான் இருக்குமா, ஆனால் பாடி பேரலைஸ் ஆகிடுச்சான். எந்திரிக்க கூட முடியாதான், கையை கூட தூக்க முடியாதான். நரக வேதனையை அனுபவிச்சிருக்கிறாங்க விஜயோட கண்ணுக்கு சாவு தெரிஞ்சிருச்சாங்க. அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, என்னோட கண்ணுக்கு சாவு தெரிஞ்சிருச்சுன்னு. கடைசி கட்டமாக ஒருத்தர் வந்தார், எங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்டு, விஜயோட தாத்தா இருக்கிறார் இல்லையா, அவரோட ஃப்ரெண்டு ஒரு தாத்தா வந்திருக்கிறாரு. அவர் வந்து இந்த பொண்ணோட நிலைமையெல்லாம் பார்த்துட்டு, எப்பா
இது வந்து ஏதோ ஒரு ஏவல் மாதிரி தான் இருக்குது, ஏவலோ செய்வன மாதிரி தான் இருக்குது. யாரோ உங்களை ஆகாதவங்க உங்களோட வளர்ச்சி பிடிக்காமல் ஏதோ வச்சுருக்கிறாங்க. முக்கியமாக அந்த பிள்ளைக்கு சாகணுன்ட்டே வச்சுருக்கிறாங்க. உடனே வாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கிறாருங்க. அவங்க ஊர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் ஒருத்தர் இருக்கிறாராம். அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த பொண்ணோட நிலைமையை பார்த்த அவர் எதுவுமே சொல்லாமல் உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாரு. நேராக இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற இவங்களோட வீடு, சொந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. உள்ளே போயிட்டு ஹாலில் ஒரு இடத்த காட்டி இந்த இடத்த தோண்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்களும் தோண்டி இருக்கிறாங்க. தோண்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே மனுஷ எலும்பாங்க. மனுஷ எலும்பை 2ஆக உடச்சி 2 துண்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலும்பில் ரத்தம் ஃபுல்லாகவே ரத்தத்தை அப்பி, அது என்ன ரத்தம்லாம் நமக்கு தெரியல, ஒரு மாதிரி காஞ்சி போய் கிடக்குதுங்க. ரத்தத்தை அப்பி முடியெல்லாம் சுற்றி என்னென்னமோ இந்த எலுமிச்சம்பழம் அப்புறம் என்னென்னமோ காஞ்சி போன நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. உள்ளே என்னென்னமோ வச்சு செய்வன பொருள் வச்சுருக்கிறாங்களாங்க. ஏவலை ஏவி விட்டுருக்குறாங்களாம். இவங்க வீட்டுக்கு நடுவில் அந்த பொருளை புதைச்சி வச்சுருக்கிறாங்க. யார் புதைச்சி வச்சாங்கங்கிறது யாருக்குமே தெரியலை. இப்போ டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ அந்த பொண்ணு எனக்கு அனுப்புனதுங்க. அவங்களோட சொந்த வீட்டிலேருந்து ஹாலில் ஒரு இடத்துல அந்த கோடாங்கி ஒருத்தர் வந்து சொல்லி இவங்க தோண்டி உள்ளேருந்து எடுத்த பொருட்கள் தான் இந்த செய்வினை பொருட்கள். முறையாக நம்மளோட ஷோவில் இப்படி ஒரு விஷயத்த வீடியோவாக நான் பார்க்குறேங்க. நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா செய்வினை ஏவல்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வார்த்தையில் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படிலாம் நடந்திருக்கு, இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி அந்த செய்வினை பொருளை எடுத்து அதை வீடியோவே எடுத்து இப்போ தாங்க ஒருத்தவங்க அனுப்பியிருக்கிறாங்க. இந்த செய்வினை பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்களோட வீட்டிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் வரைக்குமே அந்த பொண்ணுக்கு அப்படியே தான் இருந்துச்சாங்க. ஃபீவர் இருந்துச்சான், வாமிட் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக ஷட்டில் ஆகிருக்கிறாங்க. சரியானதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்லேருந்து விஜயை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங்காக வீரமதி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, இவங்களோட குலதெய்வம் கோயில், அங்கே கூப்பிட்டு போயிட்டு திருநீர்லாம் போட்டு அந்த கோவிலே உட்கார வச்சுட்டு நைட்டு ஒரு 8-8:30 மணிக்கு தான் இவங்க வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. 8:30 மணிக்கு திடீர்னு பயங்கரமாக ஒரு சத்தம், என்னமோ அதுன்னு சொல்லிட்டு விஜயோட அப்பா அம்மாவும் ஓடி வந்து பார்த்துருக்குறாங்க. தாத்தா எல்லாருமே ஓடி வந்து பார்த்தா விஜயோட உடம்புக்குள்ளே இவங்களோட குலதெய்வமான ஒண்டிக்கருப்பசாமி அவரோட அருள் வந்திருக்குது. அதாவது அவர் சாமி வந்து இறங்கி இவங்க எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களாம். வேப்பிலையை எடுத்து அவங்களே அடிச்சுக்கிறாங்களாம். திருநீரை எடுத்து தலையிலேருந்து கால் வரைக்கும் அவங்களே பூசிக்கிறாங்களாம். அவங்களே அடிச்சுக்கிறாங்களாங்க வேப்பிலையை வச்சு. பயங்கரமாக கத்தி சாமியாடி எதுவுமே சொல்லலையாம், அருள்வாக்கோ எதுவுமே சொல்லலை. விஜயை பார்த்தாலே அவங்க அப்பா அம்மாவுக்கே பயம் வந்திருக்குதுங்க. அந்த அளவுக்கு உக்கரமாக இருந்திருக்கிறாங்க விஜயோட பிஹேவியரே இது கிடையாதான், அவங்களோட கேரக்டரே இது கிடையாதான். அப்போ தான் அவங்களோட தாத்தா கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்திருக்கிறாரு. இது ஒண்டிக்கருப்பசாமி, எங்கள் ஐயன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து, இவன் இருக்கிற வரைக்கும் என்னோட பேத்தி யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறமா தான் அவங்க அப்பா அம்மாவுக்கே அது தெரிஞ்சு அவங்களுமே காலிலலாம் விழுந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா இவங்க சாமியாடி முடிச்சதுக்கப்புறமா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்தில் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு, எனக்கு வந்து ட்ரிப்ஸு போட்டாங்க இல்லையா, 25 ட்ரிப்ஸு போட்டாங்க இல்லையா, அதுபோக அதுக்கு முன்னாடி ட்ரிப்ஸாக போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பெயின் மட்டும்தான் இருந்துச்சாங்க அந்த பொண்ணுக்கு. அது ஒரு மாதிரி வீங்கி போய் தான் இருந்துச்சான் ஆல்ரெடி, கையே 2 கையுமே. அது மட்டும்தான் எனக்கு பெயினாக இருந்துச்சு. என் உடம்புல இருந்து ஏதோ ஒரு பாரமே எனக்கு குறைஞ்ச மாதிரி இருந்துச்சுண்ணே. யாரோ ஒருத்தவங்க என் உடம்பு மேலே ஏறி உட்காந்துருந்தாங்கன்னா என்னால் அதை தாங்க முடியாது, டாலரேட் பண்ண முடியாது இல்லையா. ஒரு உச்சக்கட்ட தலைவலிக்கு போயிட்டு எதனா ஒரு மருந்து நம்ம அதுக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா டக்குன்னு அது ரிலீவ் ஆகும்போது நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்குதுங்க விஜய்க்கு. ஆனால் இதை யார் வச்சாங்க இவங்க வீட்டுக்குள்ளே இந்த செய்வனையை? இவங்களோட வளர்ச்சி பிடிக்காமல் இருக்கிறதுனா இவங்களோட அத்தைங்க தான். அவங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க, எப்படி குழி தோண்டியிருப்பாங்க, எப்படி அதை புதைச்சிருப்பாங்க, இது எல்லாமே ஒரு மாதிரி விடை தெரியாத கேள்வியாக தாங்க இப்போ வரைக்குமே அவங்களோட வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்கு தான். ஒரு நாள் விஜய் அவங்களோட பாட்டி வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்கும் போது குடுகுடுப்புக்காரர் வந்திருக்கிறாருங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அம்மா நீ வந்து உயிர் பிழைச்சி வந்திருக்கிற, நீ எப்போயோ சாக வேண்டியது அப்படின்னோனையும் இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுது. என்னடா அது நடந்து 10 நாளுக்கு மேலே ஆகுது, இப்போ வந்துக்கிட்டு நீ சாக வேண்டியது அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறது உண்மையான ஒரு விஷயந்தான். எதனால் அப்படி ஆச்சுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா உனக்கு ஒரு பெரிய கண்டம் வந்துச்சு, அதுலேருந்து உன்னை காப்பாற்றினதே இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணமே உன்னோட குலதெய்வமான ஒண்டிக்கருப்பசாமி தான். அவர் இல்லைனா நீ இன்றைக்கி இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. விஜய்க்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியும், ஏன்னா அன்றைக்கி அவங்களோட தாத்தா அப்பா அம்மா எல்லாருமே சொன்னாங்க இல்லையா, நீ சாமி வந்து ஆனன்னு சொல்லிட்டு. இப்போது அந்த குடுகுடுப்புக்காரன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்களோட சாமி மேலே இன்னுமே நம்பிக்கை அதிகமாகிருச்சாங்க. அதனால் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம நல்லா இருந்தால்
இந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. நம்ம ஒரு விஷயத்த அன்பாக காதலாக போய் சொல்லும்போது அதை அவங்க ஏற்றுக்க மாட்றாங்க. அதுவே நம்மக்கிட்ட சொத்து, நம்மக்கிட்ட காசு இருக்குன்னா ஒரு மாதிரி எச்சத்தனமாக வந்து நம்மக்கிட்ட ஒட்டிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இது ரொம்ப ஒரு மாதிரி கேடுகெட்டத்தனம். ஒருவேளை நம்ம அதை அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடுறோம், இவங்க சொத்துக்காக தான் வராங்க, காசுக்கு ஆசைப்பட்டு தான் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதனா ஒரு செய்வன சூனியம் இந்த மாதிரி வச்சிடுறாங்க. நான் செத்து பொழைச்சி வந்தவனா வாழ்க்கையில், இது வந்து நான் பொய் சொல்லலை. என்னோடய வாழ்க்கையில் நான் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே என்னோடய குலதெய்வங்கள் தான். அவங்களாம் இல்லைனா இன்றைக்கி நான் இருக்கவே மாட்டேன். கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு. அதே மாதிரி பேய் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. இந்த செய்வன சூனியம் மேலெலாம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. இந்த ஒரு சம்பவம் என்னோடய வாழ்க்கையில் நடந்ததுக்கப்புறமா எனக்கு எல்லாத்து மேலேயுமே நம்பிக்கை வந்துருச்சு. குறிப்பாக தெய்வத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்குண்ணே. அந்த தெய்வ சக்தி என்னை எப்போனாலும் காப்பாற்றும். என்னை சாவுலேருந்து எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கொண்டு போய் காப்பாற்றின என்னோடய கருப்பனுக்கு இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையை ரன் பண்ணும்போது வேறு யாராச்சும் எதனா பண்ணாங்கன்னா கூட பார்த்துக்கலாங்கிற ஒரு 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 மைண்ட் வந்துருச்சாங்க அந்த பொண்ணுக்கு. இதோட இந்த விஜிங்கிற பொண்ணு என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் என்னோடய நரேஷனில் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அந்த பொண்ணோட பேர் விஜி கிடையாது. இந்த பொண்ணோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே ஷேர் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. அதனால் நான் எதுவுமே ஷேர் பண்ணல. எல்லாமே புனை பெயர்கள் தாங்க. எவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் அந்த பொண்ணு போயிட்டு இது உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஆதாரப்பூர்வமாகவே வீடியோவோட அனுப்பிட்டாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதை விட மோசமான சூழ்நிலை வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைலையும் தொடர்ந்து நம்மளோட ஸ்டோரிஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. எக்ஸ்க்ளூசிவான ஸ்டோரிஸ்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ ஸ்பாட்டிஃபைலையும் டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கிற வீடியோஸையும் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.